நாம் தலைகளை தாழ்த்தி தாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று சொல்லி மோசேக்கு சொன்ன தெய்வமே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, என் வாயோடு இருந்து நீங்க பேசும்படியாக என் ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என் சுய மாம்சம் ஒன்றும் வெளிப்படாதிருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எல்லா இருதயத்தையும் கர்த்தர் திறந்தருளுவீராக. தேவனுடைய வார்த்தை உட்பிரவேசிக்க கூடாதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அதை முறியடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற. சிந்தனைகளை ஆண்டவரை சிதறடிக்கிறதான அந்தகார வல்லமைகள் ஆவியானவரே, எல்லா விதமான தூக்கத்தின் சோர்வின் ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் கடிந்து அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவீராக. எங்க இயேசு ராஜாவுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் நடுவிலே ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவரை நம்ம துதிக்கலாம். ஆவியானவரே, எங்க நடுவில் நீங்க கடந்து வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆட்கொள்ளுகிற ஆவியானவர், ஆட்கொள்ளுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா இப்பொழுது ஆளுகை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆவியானவர் ஆக்கிரமிக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் சிந்தைகளை, எங்கள் பேச்சுக்களை, எங்களுடைய செயல்களை ஆவியானவர் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறபடியால் ஓ ரஷலதன ஹந்தல துடபஹராத்தியா ததரா ரேகமல ஷேகேதேரேதேனே ஹந்தர துல மௌடர ஷக பௌடரந்தியா. ஆவியானவர் எங்கள் நடுவில் இடைப்பட ஆயத்தமாய் இருக்கிறபடியால் நன்றி. இருதயங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இருதயங்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரை உட்பிரவேசிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. நசரேனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கண்மலைகள் பிளந்து வழி கொடுக்கும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறோம்னே வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் அப்பா. நீர் பேசுங்க ஆவியானவரே, நாங்க கேட்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கடந்த 32 நாட்களும் கர்த்தர் ஆச்சரியமாக இந்த ஜெபங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூடி வருகிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஆமென். நம்ம கூடி வந்து ஆராதிப்பதை போல ஒரு சந்தோஷமான விஷயம் ஆண்டவருக்கு வேற ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆகவே நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும், என் பிள்ளை வந்துட்டா அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட நம்மை வரவேற்கிற அப்பா இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்திருக்கலாம். சோர்வோடு கூட, வேலை களைப்போடு கூட, உபவாசத்தோட களைப்போடு, எப்படி வேணா வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உற்சாகமாக கேட்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நிச்சயமாக ஆவியானவர் நம் மத்தியிலே ஒரு பெரிய கட்டுகிற வேலையை ஆவியானவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதை அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். கட்டுகிற ஒரு வேலையை கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆமென்.
மனிதர்களாலே இடித்து போட முடியும், மனிதர்களாலே அழித்து போட முடியும். ஆண்டவர் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்த பொழுது மனிதர்கள் அதை என்ன பண்ணினாங்க? அழித்து போட்டாங்க. ஆண்டவரால் அழகான காரியங்களை உருவாக்கி கொடுக்க முடியும், நம்மால் அதை அழிக்கத்தான் முடியும். அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து, நீ எத்தனையோ தடவை எத்தனையோ காரியங்களை கட்டுவதற்காக உருவாக்குவதற்காக நீ பிரயாசப்பட்டாய், ஆனால் இன்றைக்கு தோற்று போய் என்னுடைய சந்நிதியிலே வந்து அமர்ந்திருக்கிறாய். நான் உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டுவதற்காக இன்றைக்கு உன்னை அனுமதி கேட்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் கட்ட முடியும். எரேமியாவை பார்த்து ஆண்டவர், இப்பொழுது எடுக்க வேண்டாம், நாம் சொல்லும் பொழுது வசனத்தை பார்க்கலாம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாயில என்னுடைய வார்த்தைகளை நான் வைக்கிறேன், நீ போகிற இடங்களில் எல்லாவற்றையும் நீ என்னுடைய வார்த்தைகளை நீ பேச வேண்டும். நான் கட்டுகிறதற்கான அதிகாரத்தை, நாட்டுகிறதற்கான அதிகாரத்தை நான் உன் வாயிலே வைக்கிறேன். இடிக்கவும் அழிக்கவும் கூட அதிகாரத்தை கொடுத்தார். அதே சமயம் கட்டுகிறதற்கும் நாட்டுகிறதற்குமான அதிகாரத்தையும் கூட கர்த்தர் எரேமியாவின் வாயிலே கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவராலே மாத்திரம் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவமாகும். அதனால்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் அனுமதியை கேட்கிறார். நீ உன்னுடைய பலத்தினாலே, அதான் அழகாக பாடினோம், என்னுடைய சக்தியினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய கிருபை தான் என்னை நடத்தினது. ஆண்டவரால் தான் இவ்வளவு நாளும் நாம் பிரயாசப்பட்டு நாம் வாழ்ந்திருக்கிறோம், இவ்வளவு நாளும் நாம் நிலைத்து நிற்கிறோம். ஆனாலும் சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம கை பிரயாசத்தினாலே அநேக நேரங்களிலே நாம் அதை கட்டும்படி கடந்த நாட்களிலே பிரயாசப்பட்டோம், ஆனால் தோற்று போய் இருக்கிறோம். அதை தோற்று போனோமா என்கிறது கூட நமக்கு சரியான ஒரு உணர்வு இல்லை. நம்ம சரியானா போயிருக்குதா, இந்த காரியம் சரியாக எடுப்பிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கூட நமக்கு தெரியவில்லை. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறேனோ அந்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டும்படியாக நினைத்தார். ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்பதனால ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஆபிரகாமுடைய வாயில் இருதயத்தில் போடுகிறார். அது வரைக்கும் அவரோட வாழ்க்கை, அவருக்கு உள்ள மனக்குறை இருந்தது. எனக்கு பிள்ளை இல்லை, இவ்வளோ பெரிய சந்ததி, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, இதுக்கப்புறம் யார் இதை பார்த்துக்குவாங்கன்ற கவலை இருந்ததே ஒழிய அந்த கவலைக்கு என்ன தீர்வு என்கிறது அவருக்கு தெரியவில்லை. அதனால்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்ட விரும்புகிறேன். உன்னுடைய கர்ப்பத்துல ஒரு குமாரன் உனக்காக பிறப்பான், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல நான் ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஒண்ணுமே இல்லாத இருதயத்துல ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை போட்டார். அதுக்கப்புறம்தான் இவருக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க சாராள் கிட்ட அவங்க சொன்னாங்களோ இல்லையோ, அது வரைக்கும் இல்லாத ஒரு ஆசை சாராளுக்கு வந்தது, என்னுடைய வீடு கட்டப்படும், ஒருவேளை இவ்வளவு நாள கட்டப்படுமோ என்று சொல்லி ஆகார அவங்க உள்ள கொண்டு இழுக்கிறாங்க. கட்டப்பட வேண்டும் என்கிறதான ஆசையை தூண்டினதே யாரு? தேவாதி தேவன், பரிசுத்த ஆவியானவர். அந்த உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார்? வார்த்தைகளை அவர் பேசுகிறார். நான் எதுக்கு பேசுறாரு அப்படின்னா, அந்த வார்த்தைகளை கொண்டு என் வாழ்க்கையை அவர் கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
அந்த வார்த்தை வந்து விட்டது. ஆனால் ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை எப்படி பலிக்கும் என்றோ, தன்னுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தை எப்படி கட்டி எழுப்பும் என்றோ அவருக்கு தெரியவில்லை. அந்த இடைக்காலத்திலே அவர் தன்னுடைய கை பிரயாசத்தை நம்பினார். ஏதோ என்னுடைய பலனை நான் இவ்விதமாக செலவழிக்க வேண்டும் போல இருக்கிறது, ஏதோ இந்த ஒரு உதவியை நாட வேண்டும் போல இருக்கிறது, இது ஒரு வேளை ஆண்டவருடைய வழிநடத்துதலாக இருக்குமோ என்று சொல்லி ஒரு காரியத்தை, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசைதான், அப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, இதுல நீ ஆகாரம் கொண்டு வந்துட்ட, இப்படி இல்ல, நான் உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சர்வ வல்லமையை நான் காண்பித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலே அநேக உதவிகளை நான் நாடுகிற பொழுது ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நான் என்னுடைய சர்வ வல்லமையை உனக்காக நான் வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், நான் சர்வ வல்லவர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்கிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி, ஆபிரகாம் அதை ஆண்டவருடைய வல்லமையை தன்னோட வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணினார், காத்துட்டு இருந்தார். அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே, ஆமா, இனி என்னோட பலனெல்லாம் முடிஞ்சுது, என்னுடைய பிரயாசம் எல்லாம் முடிஞ்சுது, இனி நீங்க என்ன வேணா செய்யுங்க ஆண்டவரேன்னு முழுவதுமாக அவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டே இருந்தார். ஆமே. அநேகரோட வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக, அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக பல காலங்களாக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சர்வ வல்லமை என்னிலே விளங்கட்டும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நீங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு தருகிற சிலருடைய வாழ்க்கையை ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் உன் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறேன். எதுக்கு தெரியுமா காத்துட்டு இருக்கிறேன்? என்னுடைய வார்த்தை முழுவதுமாக முழுவதுமாக சர்வ வல்லமையோடு கூட உன்னிடத்திலே வெளிப்படுகிறதான முழு வல்லமையும், என்னுடைய வார்த்தையின் வல்லமையும் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கான தருணத்தை நீ எனக்கு தரும்படியாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறவர். அவருடைய எண்ணமே நம்முடைய மதில்களை எடுப்பிக்க வேண்டும். மீகா 7 சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 7:11 வாசிங்க. மீகா 7:11. போதும், இங்க சொல்லியிருக்கு, உன்னுடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள். அது எப்பவோ வர்றதில்லை, அது இப்போ இந்த உபவாச நாட்கள்ல வந்திருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய மதில்களை எடுப்பிக்கிற நாள் இதுதான். ஆண்டவர் எந்த பகுதியில் என்னுடைய மதில் இடிந்து போயிருக்கிறது என்று சொல்லி இத்தனை நாட்களும் ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மோடு பேசுவார். இன்றைக்கு பேசியிருப்பார். இன்றைக்கும் கூட சில காரியங்களை ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 51:18 வசனம். சங்கீதம் 51:18 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. என்ன ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தைகளை தாவீதின் வாயத்தில், இது ஏதோ ஒரு அலங்கம் கட்டுகிறதான அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதல்ல, தாவீதினுடைய சங்கீதம். அவர் சொல்லுகிறார், சீயோனுக்கு உங்களோட பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமோட மதில்களை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுங்க. இந்த வார்த்தையோட இந்த வசனத்தோட முதல் பகுதியே என்ன சொல்றார், ஆண்டவரே
உங்க நன்மையை எப்படி செய்யுங்க? உங்களோட பிரியத்தின்படி செய்ய. நீங்க எப்படி பிரியப்படுறீங்களோ அந்த பிரியத்தின்படி என்ன பண்ணுங்க? சியோனுக்கு நன்மை செய்யுங்க. அந்த மதில்களை எல்லாம் என்ன பண்ணுங்க? கட்டுங்க ஆண்டவர். இந்த பர்மிஷனை தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது சொல்கிறார். எத்தனையோ பேர் கேட்கிறாங்க, எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் யார்? இன்றைக்கு நமக்கு கூட அநேக சூழ்நிலைகளில் சில நன்மைகளை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம். எல்லாம் நம்ம கண்ணை திறந்து என்ன பாருங்க. சீயோனுக்கு ஆண்டவரே உங்க பிரியத்தின்படி என்ன பண்ணுங்க? நான் தான் அந்த சீயோன். ஆண்டவரே, இந்த சீயோன் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்களோட பிரியம் என்னவோ அந்த பிரியத்தின்படி இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க. என்னுடைய மதில்களை என்ன பண்ணுங்க? கட்டுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நாம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்க போகிறோம். ஏனென்றால் அவர் தம்முடைய பிரியத்தை என்னைக்கு வச்சுட்டாரோ, அவருடைய முழு பர்மிஷனையும் நம்ம என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறோமோ, ஆண்டவரே நீங்க செயல்படுங்க, முழுவதுமாக என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அவரோட பிரியத்தின்படி செய்வார். நம்முடைய மதில்களை அவரே கட்டுவார். ஆமென். சங்கீதம் 127 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரிந்த வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருத. நம்ம கட்ட எத்தனையோ தடவை முயற்சி செய்தும் ஆண்டவர் அதிலே இருக்கிறாரா இல்லையா என்கிறதை நாம் மறந்து போய்விட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிரியத்தின்படி உனக்கு நன்மை செய்ய போறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறோம்னு வைங்க, கடைக்கு கூட்டிட்டு போறோம். நல்லா கவனிங்க. இங்கே ஜேடனை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அவன் வந்து ஏதாவது ஒன்றை பார்த்துருவான். அது வந்து அவனுக்கு இப்போ நல்ல காஸ்ட்லியான பொருளா அப்படின்னு கூட தெரியாது. அது ஒர்த்து அப்படி இல்லை, ஒரு சின்ன பொருளாக இருக்கும். ஆனால் அந்த பொருளை வேணும் அப்படின்னு கேட்பான். அப்போது சில நேரங்களில் சரி அவன் ஆசைப்படுறானே அப்படின்னு வாங்கி கொடுத்துருவோம். சில நேரங்களில் சொல்லுவோம், தம்பி அது உனக்கு வேண்டாம், அதை விட நல்லதா உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட சொல்றார், நம்ம பிரியத்தின்படி சில நன்மைகளை கேட்டோம், ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மிடத்துல வந்திருக்க இந்த 40 நாள் ஜெபத்துக்கு வர்றோமே, நம்ம கிட்ட ஆண்டவர் வர்றார், நான் ஏன் பிரியத்தின்படி உனக்கு ஒரு நன்மையை நான் செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே, நீங்க என்ன பிரியப்படுறீங்களோ அந்த நன்மையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படி நம்ம கேட்டோம்னா நிச்சயமா அப்பா அவர் பிரியமா ஒன்று வாங்கி கொடுக்குறான்னு வைங்க, அது எப்படி இருக்கும்? ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி தருவாரா அப்பா? இருக்கிறதுலையே பெஸ்டா தான் நேசிக்கிற பிள்ளைக்கு விலையேற பெற்ற ஒன்றை அவர் வாங்கி தருவார். இன்றைக்கும் ஆண்டவர் சில விலையேற பெற்ற நன்மைகளை தம்முடைய ஜனத்துக்காக இந்த ஜெபத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரியமா இருக்கிறேன், என் ஜனம் எனக்காக காத்திருக்கிற என் ஜனத்தின் மேல நான் பிரியமா இருக்கிறேன். அந்த பிரியத்தின்படி நான் என்ன பண்ண போறேன்? நன்மை செய்ய போறேன். ஒரு சந்தோஷமா பிரியத்தோட ஒரு காரியத்தை ஏசப்பா எடுத்துட்டு வர்றார். நல்லா கவனிங்க. நல்லா ஒரு பிரியமா ஒரு நன்மை எடுத்துட்டு வர்றப்போ ஒரு கிஃப்ட் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஆசையா. நான் இந்த சம்பவத்தை நம்ம கேட்டிருப்போம், யூடியூப்ல கூட கேட்டிருப்போம். அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவங்களோட பொண்ணு, அவங்க ஒரு குழந்தைக்கு அவங்களோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனப்போ அந்த குழந்தைங்க ஆசையா இவங்க எப்படி வந்து அந்த கிஃப்ட் வாங்கினாங்கன்னா, காசு சேர்த்து வச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து காசுலாம் ரொம்ப அனுப்ப மாட்டாராம், கொஞ்சம் பாக்கெட் மணி தான் கொடுத்துருப்பாரு. அதில் சேர்த்து வச்சு அந்த பிள்ளை மேலே அவ்வளோ ஆசை வச்சு என்ன பண்ணாராம், அந்த கிஃப்டை வாங்கினாங்களா. வாங்கிட்டு அந்த பையனோட பர்த்டேல அவன் எப்படியெல்லாம் அதை வாங்கிக்குவான்னு சொல்லி ஒரே பெரிய கற்பனையோட அவங்க போகிறாங்க. போய் அந்த குழந்தைகிட்ட அந்த கிஃப்டை கொடுத்தோன்னா அந்த குழந்தை சடன்னு அந்த ரேப்பரை பிரிச்சுது. அப்படியே வந்து 2 தடவை இப்படி பார்த்துச்சு, அப்படி தூக்கி போட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த
இருதயம் என்ன ஆயிடுச்சு, சுக்கு நூறம் உடஞ்சிருச்சு. ஐயோ, இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி பார்த்து இந்த குழந்தைக்கு ஆசையா வாங்கிட்டு போனேன், இந்த குழந்தை அதை என்னன்னு கூட பார்க்கலையே அப்படி இருந்துச்சா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவர் நமக்கு, இந்த தேவ ஜனத்துக்கு பிரியமா ஒரு நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமா அவர் செஞ்சு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் ஆயத்தம் பண்ணினத உன் கண்ணு பார்க்கல, உன்னுடைய இருதயத்துல உணரல, நீ காதுல கேட்கல, ஒரு பிரசங்கத்துல கூட அந்த செய்தி வந்திருக்காது. ஹல்லேலூயா. ஒரு அஷேகமலன் யாத்தனா ஹப்சுலா பௌடர் ரெகாத்யாந்தலேஹா ரல்யா ஹதுனா மௌஷேகனே யாத்துலா ஹப்சே கராவோலா ஷே ரியாந்துலக்கன் ஹசிபிலேத்ரோ வஷக்தியுலா பௌடர் ரசின் ஹதாரா க்ளைட்டியா த்ரூப்யோதா பௌதியான் த்ரிகாஷிகியான் த்ரூதா பௌடியாத்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நன்மைகளை நம்ம பிரசங்கத்துல கூட கேட்கல, யூடியூப்ல அதுல இதுல எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம், அதுல கூட கேட்கல. அப்படி ஒரு நன்மையை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு முன்பதாக ஏதோ கதை சொல்லுவதற்காக அல்ல, கர்த்தர் என் வாயில போடுகிற வார்த்தைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரகபோ ஷந்திரி அக்ருலதா போஷிக்கிரே மௌடரதன் ஹசியாலது ரிகபோ ஷிகலது டஹபசிக்கி அந்த்ருதா போஷலதி அக்லனி ஹமௌரியாத்தியா ஓரிபி ப்ரோக்லத் ரஹம் சிக்கிரே ஷலதுடா சியாக்யு பிஹாரதக் நஹன்சியாலது டபௌடி அந்தரதரியா. ஓ, அருமையான நன்மைகள். ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்காத நன்மைகளை கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, உங்க பிரியத்தின்படி எனக்கு நன்மை செய்யுங்க. நான் பிடிவாதமா கேட்டுட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க பலிபீடத்துல கொடுக்கிறேன். ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் கொடுக்க முடியாத, இந்த உலகத்தால கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்க போனாலுமே இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த முயற்சி செஞ்சு நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாரபட்சம் அல்ல, தகுதியை பார்த்து அல்ல, என்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? ஆமென். அப்ப அப்பாட்ட என்ன சொல்லணும்னா, உங்க பிரியத்தின்படி எனக்கு யாருமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைனாலும் அப்பா இருக்கிறாருங்க, தைரியமா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு தகப்பனாருக்கு 6 பிள்ளைகள், ஒரு ஆண்மகன். நல்ல கவனிங்க, 6 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. அப்பா நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தார். 5 பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பார்த்து அவர் திருமணம் செய்தார். 6வது பிள்ளை பையன் கடைசி. இவங்க 2 பேர் இருக்கும் பொழுது அப்பா இறந்துட்டார். பென்ஷன் மட்டும் வருது. 5 பிள்ளைகளும் அப்பா இருக்கிறப்போ இருந்த செல்வாக்குனால நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு திருமணமாகி அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. 5வது பிள்ளை 6வது பையன் அவங்க இப்போ யாரும் கைவிடப்பட்ட சொல்லுன்னா அம்மா இருக்காங்க, பென்ஷன் வருது, ஓரளவுக்கு நல்ல வசதி தான். ஆனா இவங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு ஒரு காரியம் இருக்குது. ஆனா இவங்களுக்குன்னு பார்த்து பண்றதுக்கு இப்ப யாருமே இல்லை. 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் இருந்த பொழுது அப்படியே அவங்களோட டே டு டே லைஃப் போயிட்டு இருந்தப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த தாயார் இறந்துட்டாங்க. இப்ப 2 பிள்ளைகள் மாத்திரம் அனாதையாக விடப்பட்டாங்க. இந்த அக்காவும் தம்பியும் அவங்க அந்த வீட்டில் அவங்க ஒரு அனாதைகளை போல இருந்தாங்க. இந்த தம்பிக்கு, அந்த அக்காவுக்கு 32 வயசு, 35 வயசாச்சு, தம்பிக்கு 32 வயசாச்சு. தம்பிக்கு 32 வயசாகும் பொழுது அந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணின ஒரு
பெண்மணி, அவங்க மூலமாக ஒரு வரன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த தம்பி கல்யாணம் பண்ணிட்டு, அந்த கல்யாணம் நடக்கிறப்போ இந்த பெண் பிள்ளை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பெண் பிள்ளை நின்று அழுதாள். இனி யார் எனக்கு இருக்கிறாங்க? இனி இந்த உலகத்துல யார் எனக்கு இருக்கிறாங்க? எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு யாரு? அக்கா எல்லாரும் திருமணம் ஆயிட்டாங்க. திருமணம் ஆனவங்க எல்லாருமே என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு இந்த பிள்ளைய கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, வேலை செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க. இந்த பிள்ளைக்காக ஏதோ ஒன்றை முயற்சி செய்வோமேனு யாருக்குமே கவலை இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டா, எல்லார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா, எல்லாரோட ஃபேஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவளோட இருதயத்துல பயங்கரமான ஒரு துக்கம். எனக்கு இருந்த ஆதரவா, பேச்சு துணைக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு, அந்த உறவும் போயிருச்சு. இது யார் எனக்கு உதவி செய்வா என்று கண்ணீரோடு கூட தவித்திருந்தா. சரியாக 6 மாசம் அவங்களோட தம்பிக்கு திருமணமாக இந்த பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில அவள் கர்த்தரை மாத்திரம் விடல. எப்பவும் போல எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. சின்ன வேலை ஒன்றை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. சரியாக 6 மாசத்துல ஃபாரின்ல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகன், ஒரு ஏழை பிள்ளைக்கு தன்னுடைய நான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சர்ச்சில் வந்து பாஸ்டர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து அவருக்கும் ரொம்ப நாள் லைஃப் செட்டில் ஆகணும், வேலையில் செட்டில் ஆகணும்னு ட்ரை பண்ணி டைம் ஆயிருச்சு. அவரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஆனால் வயது அதிகமாக இருக்குது. இந்த பெண் பிள்ளையை பார்த்தாங்க. அழகாக திருமணம் முடிந்தது. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரை விட இந்த பெண் தான் ஃபாரின்ல, அப்ராட்ல வசதியா செட்டில் இருக்காங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. நல்ல சத்தமா ஒரு வலது கரத்தை உயர்த்தி, என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வீரே சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் இயேசுவே சர்வ ஞானியே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் இயேசுவே சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் இயேசுவே சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துல சொல்ற, நான் உனக்கு வச்சிருக்கிற நன்மை மாதிரி அதோட டூப்ளிகேஷனை கூட நீ இந்த உலகத்துல உன் சொந்த முயற்சியில பார்க்க முடியாது. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறோம்? கரங்களை உயர்த்தி காமிக்கலாம். அல்லேலூயா சொல்ல. ஆண்டவர் சமூகத்துல கை கீழே போட வேண்டாம். ஆண்டவரே, நீங்க எனக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கைகளை உயர்த்து, நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் சமூகத்துல நல்ல கைகளை உயர்த்துங்க. அப்பா பார்த்துட்டு இருக்க. ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க வச்சிருக்கிற நன்மை எனக்கு வேணும்ப்பா. இந்த உலகத்துல உங்களை போல எனக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு யாராலையுமே முடியாது ஏசப்பா.
யாராலையுமே முடியாது. யாராலையும் ஆண்டவர் சொல்ற யாராலையுமே முடியாது. அப்படி ஒரு நன்மை. ஒரு ஷேலேதலா பவுடர் ரகா ஷேகதலா மவுடர் அது நல்ல ஜெபிங்க 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 ரேகாமா ஷேகலா ரசியா. எந்த மனுஷனாலும் காண்பிக்க முடியாத நன்மை உன்னை தேடி வருகிறதற்கு கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கூடாரத்தை தேடி வருகிறதற்கு கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் அதற்குரிய தடைகள் எங்க இருக்குன்னா நம்ம சிந்தையில தான் இருக்குது. அது ஆவியானவர் பிரேக் பண்ண விரும்புகிறார். ஆவியானவர் ஆபிரகாம் ஆயத்தப்படுத்தினது போல இன்னைக்கு சில இருதயங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். சில நன்மையால நிரப்பும்படியாக ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஓ, என்னால செய்ய முடியாத முடியாத காரியம் எதுவுமே இல்லையே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ லாபா ஷேகபா லானா தராஷியா கந்தரதா ஹலனியா. மாம்ச சிந்தை இன்னைக்கு ஓட்டைங்க. மாம்ச சிந்தை இன்னைக்கு ஓட்டைங்க. மாம்சத்துல பார்க்கிற காரியங்கள், மாம்சத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் ஆவியானவர் இன்னைக்கு உடைக்க விரும்புறாரு. ஆவியானவர் நம் நடுவில் உலாவிட்டு இருக்கிறார். சில மாம்சத்தின் கிரியைகள் ஆவியானவர் அழிக்க வந்திருக்கிறாரு. மாம்சத்தின் கிரியைகள் ஆவியானவர் அழிக்க வந்திருக்கிறாரு. ஓ, எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. மாம்சத்துல தேடுகிற காரியங்கள், மாம்சத்துல செயல்படுகிற காரியங்கள், மாம்சத்துல சிந்திக்கிற சிந்தனை, இதை இன்றைக்கு ஆவியானவர் அழிக்கும்படி வந்திருக்கிறார். எல்லா சபை எல்லாரும் நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கலாம். என்ன ஆவியானவரை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரை எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், சுயத்தின் கிரியைகள், சுய சித்து அழிக்கப்படுவதாக, சுய சித்து அழிக்கப்படுவதாக, சுய சித்து அழிக்கப்படுவதாக. ஓ, இன்னைக்கு ஆவியானவர் அதை செய்ய வருகிறார். விட்டு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் நிரப்புவார். விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு விடுதலை, விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு விடுதலை, விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு விடுதலை. சுய சித்தத்தை அழிக்கும்படி ஆவியானவர் வந்திருக்கிறாரு. மாம்ச சிந்தையை அழிக்கும்படி ஆவியானவர் வந்திருக்கிறாரு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். In the name of Jesus. அபிஷேகத்துல நிரம்புங்க, நல்ல நிரம்புங்க. ஆவியானவர்ல நிரப்பப்படுங்க. ஆவியில் அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. சுய சித்தத்தை அழிக்க வந்திருக்கிறார் ஆவியானவர். உன் வாழ்க்கையில நன்மையை தடை பண்ணுகிறது வேற யாரும் இல்ல, உன்னுடைய சுய சித்தம் தான் அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஹalleluya hallelujah hallelujah. Odada bashaga manadala dara shagala dianda raga maula rada laha rika mauda rashiaha. அஸ்திபாரங்களை தகர்க்கிற கர்த்தரோட வல்லமை, அஸ்திபாரங்களை தகர்க்கிற கர்த்தரோட வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஊடுருவட்டும், ஊடுருவட்டும். ஊனையும் கணுக்களையும் ஊடுருவட்டும் தேவனோட வார்த்தை. இப்போ 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 ஆவியானவர் இருதயத்தை கட்டி வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகளை ஆவியானவர் உடைப்பீராக. இப்ப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகளை ஆவியானவர் கட்டிட்டு கொள்ளுங்க. நல்ல விடுதலையை கர்த்தர் ஆராதிங்க, விடுதலையை கர்த்தர் ஆராதிங்க. நல்ல நல்ல உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ரேகா பவுலா ஜபஹரா. பரிசுத்த ஆவியில அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. இப்போ 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 சில கட்டுகள் ஆவியானவர் ஒட்டக்கிறாரு. இப்போ சில கட்டுகள் ஆவியானவர் ஒட்டக்கிறாரு. சிந்தையில் இருக்கிற கட்டுகள் ஆவியானவர் ஒட்டக்கிறாரு. ஓ ரபலா கந்தரா லா ஜகதா ரெக்டனே ஹம்தோ லபா கந்தே ரசலாது ரிகலசியா ஹா ஓ ரக ஷக ஜெபலா. கண்களில் இருக்கிற செதில்கள் விழட்டும் ஆவியானவர். ரெக்க பவுடர் ரஷக்கரே தியாஹா எலா பௌஷிக்கிரி ஆந்தரக மஹோத ரசியா லப்தோகிரியா. கண்களில் இருக்கிற செதில்களை கர்த்தர் விழ பண்ணுவீராக, விழ பண்ணுவீராக, விழ பண்ணுவீராக, விழ பண்ணுவீராக. கண்களை கர்த்தர் தொடுங்க ஆவியானவர். சில பார்வைகள் மாறட்டும் ஆவியானவர். வாழ்க்கையை குறித்த பார்வைகள் மாறட்டும் ஆவியானவர். ஓ ரஷபலா பௌகந்த ராஜா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நீங்க எல்லா அபிஷேகத்துல நிரம்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. நீங்க பாட வேண்டாம், நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்
நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசு let the power of your name, let the power of your name, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, மகிமை 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 மகிமை, சபை மகிமையால நிரம்பட்டும். இருளின் வல்லமைகள் ஆவியானவர் அறுத்துருங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எங்களை கட்டி வைக்கிறது சத்துருவுக்கு அதிகாரம் எல்லா ஆவியானவரே அவிழ்த்து விட்டு ஆவியானவரே சத்துருவின் கட்டுகளை அறுத்து போடுங்க. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, சுய சித்தத்திலிருந்து விடுதலை, சுய சித்தத்திலிருந்து விடுதலை, சுய சித்தத்திலிருந்து விடுதலை. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே கிரியை நடப்பீங்க. ஆவியானவரே ஜனங்களுக்குள்ள கிரியை நடப்பீங்கப்பா. ஆவியானவரே ஜனங்களுக்குள்ள கிரியை நடக்கட்டப்பா. ஆவியானவரே எங்களால முடியாது, பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல. ஓடலவ சந்தரலவ ஓலவலவ ஷபலவலவலவ கபலவ ஓலவ ஷபலவலவ சுநாமம் 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 வாழ்கவே. Yes, 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 yes. Ragabala duda bashagadala baugadaradia. Regalaba இந்த சின்ன விஷயம் தான், இந்த சின்ன காரியம் தான், இந்த சின்ன சிந்தை தான் என் நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தடைன்னு ஆவியானவர் உணர்த்துகிறாரு. ஹalleluya. ரக்தல பவுடராஷியா ரபல இது என்னோட பிரிப்பரேஷன்ல இல்லங்க, என் பிரிப்பரேஷன்ல இல்ல. ஆவியானவர் சொன்ன வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கிறேன். தயவாக தயவாக ரக்தியால தப கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ரெக்க பவுடராஷே கதபஹா ரெக்கலே தியந்த ரசலஹா. இருதயத்துல அஸ்திபாரம் விட்டிருக்கிற சில சத்துருவோட அரண்கள் ஆவியானவர் நிர்மூலமாக்க வந்திருக்கிறாரு. விட்டு கொடுக்கிறவர்களுக்கு விடுதலை, விட்டு கொடுக்கிறவர்களுக்கு நன்மை. இந்த 40 நாள் முடியிறப்போ there is a deliverance, there is a blessing. Oh reshagala chandare halbaha da rashkeha. Yes, yes, yes. ரக்தல பௌட ரக்கன ஷகல பௌத்தரஸ்யா. கர்த்தர் செய்ய நிலைக்கிறது தடைபடாது. ரக்கலே பெஷேகே பலா தலஸ்யா. ரகலபன ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஒரு வேளை அது தள்ளி போகலாம். ஓ ரகப ஷக்கர பௌதரத்யா. ஆனா அதை தடை செய்கிறவர் ஒருவரும் இல்ல. ரக்தல பௌடர ஷகல பியாப்தியரஸ். ஓ மகிமை. Hallelujah. இயேசுவின் ரத்தம். Jesus. 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 Yes, yes, Holy Spirit. Yes, Holy Spirit. Move upon our hearts, Holy Spirit. Yes, yes, yes. மகிமை மகிமை இருதயங்கள் ஒட்டக்கப்படுவதாக. ஆவியானவர் இந்த உபவாசம் முடிகிறப்ப நன்மையை ரிசீவ் பண்ணணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும். இனி அது தாமதிக்க கூடாது ஆண்டவர். இவ்வளவு நாள் தாமதிக்குவானது போதுமாப்பா, இனி அது தாமதிக்க கூடாது ஆவியானவர். ஓ தடை செய்கிற சுய சித்தம் இன்னைக்கு உடைக்கப்படுவதாக. தடை செய்கிற சுயத்தின் வல்லமைகள், தடை செய்கிற மாம்சத்தின் கட்டுகளை ஆவியானவரே உடைக்கிறீங்க, உடைக்கிறீங்க, உடைக்கிறீங்க. அநேக இருதயங்கள் உடைக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். அநேக கண்ணீர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஓ ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கிரியை ஓ ரஷலல பௌடியா கரந்தலலரியா
கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சிருக்கிறதுனால அவரோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில எப்படியாகிலும் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறார். இல்லைன்னா என் ஆசைக்கு என்னைக்கும் நம்மளை விட்டு கொடுத்திருப்பார். ஏன் விட்டு கொடுக்காம வைத்திருக்கிறார்? ஏன் விட்டு கொடுக்காம வச்சிருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய அனாதி திட்டம் ஒன்று நம்ம மேல உண்டு. அதனாலதான் நம்ம ஆசைக்கு நம்மளை விட்டு கொடுக்கல. நான் உனக்காக ஒரு மிகப்பெரிய நன்மையை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீ விரும்புகிற எதையுமே நான் உனக்கு கொடுக்கறதில்ல. ஏப்பா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் ஏப்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்ககிட்ட எப்படி என்னத்தை கேட்டுட்டப்பா? அப்படி யாராவது கேட்கிறோமா ஆண்டோட்ட? நான் அப்படி என்னப்பா உங்ககிட்ட தப்பா கேட்டுட்டேன்? நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்கறது உன்னுடைய திட்டம் அல்ல, நீ கேட்கறது தேவனுடைய திட்டம் அல்ல. ரகமா ஷெகலதி அந்த ரகம் ஹோலாதரா ஷெகரதி அந்தருதபௌ ரிகல சியஹதரா ஷகதலா மௌடரகனா தியந்தரா கெல்ஹ ஷபௌதியா ரிகா பௌதரா ஷெகலதி அந்தருதபௌ ஷெகேமே ஹதரா சியகலா ஹம்துருதபௌ ஷெகேரியா தரகன் ஹதரா ரிகா பௌலி அந்த்ராட்டியா ஹல்பி ஹஸரா தகம் ஹௌடா ஷெகரதி அந்தருதபௌ கிராந்தியா Lina hamse kele tia piuda baudara sheke behadara tiandara. தேவனுடைய திட்டம் என்கிறது தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். அது என்னோடு கூட முடிந்து போய்விடாது. லோத்து ஒரு ஆசீர்வாதத்தை தேடினார். ஒருவேளை அவர் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கு போகவில்லை. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை தெரிந்தெடுத்தபடினால தான் கண்கள் கண்டதை அல்ல, தேவன் காண்பித்த ஒரு வனாந்திரமான பகுதியாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுத்தபடினாலே தலைமுறைகளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் சென்றது. இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார். உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில ஆசீர்வாதங்களை நம்மோடு முடித்து வைக்கும்படியாக சத்ரு சில காரியங்களை காண்பித்து நமக்குள்ளே ஆசையை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய ஆசீர்வாதம் உன் தலைமுறைகள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அது பாய்ந்தோடி செல்ல வேண்டும். அதை அடைத்து போடுவதற்கு எந்த அணையும் கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் மேல இருக்கிறதுனால நான் உன்னிடத்துல பொறுமையா இருக்கிறேன் என்று ஆவியானவர் நம்மிடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு யார் யார் இப்படி கேட்டிருக்கோமோ, இன்னும் பிரசங்க எடுத்து வச்ச வசனம் ஒண்ணுமே பேசல, ஆனா ஆவியானவர் வித்தியாசமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிறது மாத்திரம் எனக்கு தெரிகிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை, அழகான ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாராகிலும் ஒருவர் இப்படி கேட்டிருந்த ஒருத்தர் இந்த கூட்டத்துல, ஆண்டவரே நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு கொஸ்டினோட கூட வந்திருக்கிறோம்னா, ஆண்டவர் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுகிற காரியம் உன்னுடைய ஆசீர்வாதம், நீ விரும்புகிற ஆசீர்வாதம் உன்னுடைய சந்ததியோடு உன்னோடு கூட நின்றுவிட வேண்டும் என்று விரும்புகிறாயா, அல்லது உன் சந்ததிக்கும் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அது பாய்ந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா என்ற இரண்டு கேள்வியை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைக்கிறார். என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஒரு ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாக, தன்னுடைய இஷ்டப்படி சென்ற லோத்துவினுடைய சந்ததி இஸ்ரவேல் சந்ததியாருக்குள்ளே வரக்கூடாத அளவிற்கு அருவருப்பானவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ தலைமுறைகளுக்கு அப்புறம் தான் அந்த சாபம் நீக்கப்பட்டுச்சு.
ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கேட்கிறார், சில சாபத்துக்கு உள்ளாகி என்னை திரும்பவும் சிலுவை மரணத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ என்று ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறார். ஓ ஹல்லேலூயா. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா என் கைகளை கட்டி போட்டு வைத்திருக்கிறது எதுன்னா, நீ விரும்புகிறாய் அல்லவா, அதுதான். உன் சுய சித்தத்தின்படி செயல்படுகிறாய் அல்லவா, அதுதான். இன்னைக்கு யார் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உங்க நன்மை தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்ம எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு நம்ம உட்காரலாம். அப்படி சொல்லுகிறவர்கள், இதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் எழும்பி நின்று ஒப்பு கொடுக்கலாம். யாருக்காகவும் பார்க்க வேணாம், அப்பா பார்த்துட்டு இருக்கிறார், அதுக்காக ஏசப்பாவை பார்க்கிறாருன்றதுக்காக ஒப்பு கொடுக்கிறவங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்ப யாரும் ஜெபின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆவியானவர் இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேசினார். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். என்னோட திட்டம், ஆசைகள் எவ்வளவு சின்னதுன்னு நான் உங்க திட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன் ஆண்டவரே. நான் தற்கால தேவைக்காக உங்களை நோக்கி பார்த்த ஆண்டவரே. ஆனா தலைமுறைகளை தாங்குற திட்டத்தோட நீங்க இன்னைக்கு எங்க நடுவில் வந்திருக்கிறீங்க. சிலரோட கைகளில், சிலரோட கைகளில் இல்ல, இங்க இருக்கிற ஆண்டவரோட பிள்ளைங்க எல்லாரோட கைகளிலும் தலைமுறைகளுக்கான திட்டத்தை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கான திட்டத்தை மாத்திரம் அல்ல, சந்ததி சந்ததியான ஒரு திட்டம். என் திட்டத்தோட இருந்து நான் போராடினது போதும், நான் ஃபைட் பண்ணினது போதும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற, நீ போராடினது போதும் மகளே, நீ காத்திருந்த காத்திருப்பின் நாட்கள் எல்லாம் போதும். இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக நீ பெர்மிஷன் மாத்திர கொடு, உன்னை முழுமையா ஒப்பு கொடுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல ஜெபிங்க, வாயை திறந்து அப்பாட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தரோட வல்லமை நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நம் நடுவில் உலாவிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் நம்ம நடுவில் உலாவிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சிலரை கையில் எடுக்க விரும்ப, கர்த்தர் சிலரை கைகளில் எடுக்க விரும்புறாரு. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். ஓ ரகபஸ்யா ரக்தலத்யா, சிலர் மகிமை, சிலரை கர்த்தர் தம்முடைய கையில் எடுக்க விரும்புறாரு. ஓ மகிமை, மகிமை வருகிறது. ஒரு பலத்த அபிஷேகம் உங்களை நிரப்ப வந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. receive, receive, receive the power of God, receive the power of Holy Spirit. எஸ் எஸ், கரத்துல எடுக்கிறாங்க அப்பா, கரத்துல எடுக்கிறீங்க. சில பாத்திரங்களை கரத்துல எடுக்கிறீங்க. தடை பண்ணுகிற வல்லமைகள் இனி இல்ல, இனி இல்ல. உன் ஊழியத்தை தடை பண்ணின வல்லமை இனி இல்ல. எஸ் 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 எஸ், மகிமை 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 மகிமை. விரோதமா போராடிட்டு இருந்த சில வல்லமைகள் இன்றோடு ஆவியானவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்ட, இனி நீ பார்க்க மாட்ட, இனி நீ பார்க்க மாட்ட. தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எந்த பாத்திரத்தை நீங்க கையில எடுக்கிறீங்களோ எடுங்க ஆவியானவர், எடுங்க ஆவியானவர். இப்ப அந்த வல்லமை இறங்கட்டும், இப்ப அந்த வல்லமை. ஓ மகிமை, ஓ ரத்தலபா ஒரப ஷேக்கரதியா. ஒரு ஆண்டவர் கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் மேல ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் ஆவியானவர். Rega bala duna bala dara shabala gandara dele hadara sheke behanda ratya lega mala shaga badara sihala tiula bau rega nyatuda hamse halha.
உங்க சித்தம் போல என்ன பயன்படுத்துங்க ஆண்டவர். உங்க சித்தம் போல என்ன பயன்படுத்துங்க ஆண்டவர். உங்க சித்தம் போல என்ன பயன்படுத்துங்க. ஓ ரெக்கலவாட ராசியா என்ன இப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன அவங்க மாதிரி பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன இவங்க மாதிரி இல்ல ஆவியானவர் சிலர் உடைக்க விரும்புறாரு. இல்ல நான் உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஓ ரபலா ஷகலாதியா ஓ லபா யூடியூப்ல பார்க்கறவங்க அந்த வீடியோஸ் படி அல்ல. சில நோக்கம் சிலரோட வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது மகிமையாக வெளிப்பட போகிறது. அது மகிமையாக வெளிப்பட போகிறது. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. Jesus, 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 Jesus. Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. Hallelujah. ஆவியானவர் ஆளுக செய்றீங்க. ஆவியானவர் ஆளுக செய்றீங்க. ஆவியானவர் ஆளுக செய்றீங்க. சிந்தைகளை பிடிக்கிறீங்க. சிந்தைகளை பிடிச்சிட்டீங்க ஆவியானவர். சிந்தைகளை பிடிச்சிட்டீங்க ஆவியானவர். ஓ ஒருமனப்படுகிறது. சிந்தைகள் உம்மோடு இணைகிறது. ஓ இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சிந்தைகள் உம்மோடு இணைக்கப்படுகிறது. இப்போ 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 ஒரு மகிமையின் வல்லமை. ஒரு மகிமையின் வல்லமை நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓ ஹalleluya ஹalleluya. இன்னும் என்னெல்லாம் காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் பயன்பட முடியாம தடை செய்து கொண்டிருக்கிறதோ இப்ப ஆவியானவர் உடைத்து நொறுக்குவீராக. இப்ப ஆவியானவர் உடைத்து நொறுக்குவீராக. அப்பா மகிமை மகிமை மாட்சிமை இயேசு மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை இயேசு மாறா நேசருக்கே. மகிமை மகிமை. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சத்தமாக மாறா நேசருக்கே. நல்ல முழு பலத்தோட மாட்சிமை இயேசு மாறா நேசருக்கே. தெய்வீக கூடாரமே இயேசு தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. ஹalleluya. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையின் இன்னும் கடைசி பகுதியாக அண்ணன் நம்மகிட்ட சொல்றாரு, உன்னுடைய ஆசை சின்னது, ஆனா என்னுடைய திட்டம் பெரியது. ஆசை வேண்டுமா, திட்டம் வேண்டுமா? எதை தேர்வு செய்கிறாய்? ஆசை வேண்டுமா, திட்டம் வேண்டுமா? எல்லார் மேல தேவனோட திட்டம் இருக்குது. இங்க இருக்கிற எல்லார் மேல தேவனோட திட்டம் இருக்கு. ஆவியானவர் இன்றைக்கு
நம்ம இடத்துல கேட்குற ஆசை வேணுமா, தேவனோட திட்டம் வேணுமா, எது வேணுமா ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? இன்னைக்கு மனப்பூர்வமா சொல்ல, அந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப மகளே, கர்த்தர் உன்னோட தான் பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உன் கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கைக்கான ஒரு மகிமையான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உன் திட்டம் வேணுமா? உன்னுடைய ஆசை வேணுமா? என்னுடைய திட்டம் வேணுமா? உன்னோட ஆசை வேணுமா? என் திட்டம் வேணுமா? இன்றைக்கு 2 கரத்தை நீட்டிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். யார் எதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதை அப்பாட்ட சொல்லுங்க. இது விளையாட்டு வேலை அல்ல. ஆவியானவர் நம்ம கிட்ட வந்திருக்கிறாரு. உனக்கு ஆசை வேணுமா, இல்ல திட்டம் வேணுமா? ஓ ஹல்லேலூயா! இன்றைக்கு திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் கரம் பலமாய் பிடிக்க போகிறது. ஓ ஹல்லேலூயா! ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கர்த்தாவே, உம்முடைய கரம் என் மேல பலமாய் அமரட்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. நீங்க உங்க கரம் இருக்க பயம் இல்லப்பா. உங்க கரம் என் கூட இருந்தா எனக்கு எந்த பயமும் இல்லப்பா. உங்க கரம் இருந்தா எனக்கு பயம் இல்லப்பா. ஆனா நான் என் சுய திட்டத்துல போயிட்டா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லப்பா. எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லப்பா. அப்பா, நீங்க வந்துருங்கப்பா. என் வாழ்க்கையில உதவி செய்ய வாங்கப்பா. என் வாழ்க்கையில உதவி செய்ய வாங்கப்பா. எத்தனை பேர் கூப்பிடுகிறோம்? அப்பா இப்ப ஓடோடி வருகிறா. அப்பா இப்ப ஓடோடி வருகிறா. வாழ்க்கைக்குள்ள ஓடோடி வருகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். சில காலங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில மாற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா! ஓ ரகபஷகதலதரா! ஓ சில காலம், ஒருவேளை அது மழை காலமா இருக்கலாம், ஒரு சோர்வின் காலமா இருக்கலாம். அந்த காலங்களை ஆவியானவர் திருப்புகிறார். அவர் காலங்களை மாற்றுகிறவர். அவர் சமயங்களை மாற்றுகிறவர். இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல ஆவியானவர் சிலருடைய காலங்களை திருப்பும்படியாக வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற காலங்களை திருப்பக்கூடிய வல்லமை, ஓ என்னைக்குமே ஒரே காலம் அல்ல, காலங்களை திருப்புகிற வல்லமை, காலங்களை மாற்றுகிற கர்த்தரோட வல்லமை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் தான் மாற்ற முடியும். ஓ ஹல்லேலூயா! இன்னைக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்றார். என் வாழ்க்கையில ஒரு நாள் கர்த்தர் பிராமிஸ் பண்ணார். உன்னோட சீசன் சேஞ்ச் ஆக போகிறது என்று பிராமிஸ் பண்ணார். அந்த மாற்றத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்க துவங்கி விட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை நமக்கு பிராமிஸ் பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற காலங்கள் மாற போகிறது. ரொட்டீனா போயிட்டு இருக்கிற சில காலங்களை ஆசீர்வாதத்தின் காலங்களாக, ஆசீர்வாதத்தின் காலங்களாக மாற்றக்கூடிய வல்லமை, மாற்றக்கூடிய வல்லமை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தரால மாற்ற முடியும். ஓ ஹல்லேலூயா! என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்காலத்தை வைக்கார் உமை நோக்கி பார்த்தேன். தற்காலத்தை வைக்கார் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறைகள் தாங்கும் திட்டம் தன்
பலமுடன் எல்லாம் பாடுங்க, எல்லாம் பாடுங்க. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ரெண்டு கையை நீட்டி வாங்கிக் கொள்ளுங்க அந்த திட்டத்தை. நன்றி இயேசுவே, ஆண்டவர் உங்க திட்டத்தை என் மேல வையுங்க ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அவ்வளவு சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காரலாமா?